ஹலோ வியூவர்ஸ், ஹாப்பி டே. இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான கோழிக்கறி எப்படி வைக்கிறதுனா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் ஏலக்காயெல்லாம் போட்டுக்கணும் எண்ணெயில். அதுக்கப்புறம் வெங்காயத்தை நறுக்கி வைத்த வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கணும். கொஞ்சோண்டு நெய்யை விட்டு வதக்கினா நல்லா வாசமாக இருக்கும் நார்மலி கோழிக்கறியில். ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் கொஞ்சம் உப்பு நீங்கள் போட்டு வதக்குனீங்கன்னா அது நல்லா ப்ரௌனிஷாக சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரைச்சது நம்ம போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிறதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளி பழம், உருளைக்கிழங்கு நம்ம அதில் சேர்த்துக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு நார்மலி குழம்புல லேட்டாக போட்டால் அது வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா. ஸோ நம்ம வதக்கும் போதே அதை போட்டு வதக்கணுன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்துடும், ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துக்க வேண்டியதுதான். உப்பு மஞ்சள் போட்டு அலசி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 5 to 10 minutes நம்ம நல்லா போட்டு அந்த அடுப்பில் நம்ம போட்டு வதக்கணுன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல், ஃப்ரேக்ரன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குது இல்லையா கோழிக்கறிக்கு, அது நம்ம இறக்கிடுவோம். ஸோ அந்த ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், என்னென்ன போட்டு நான் சேர்த்து நான் அரைச்சி போட்டிருக்கேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அது நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன சேர்க்கணுன்னா கோழிக்கறியோட தூள் இருக்குது, மசாலா தூள் இருக்குல்ல, அதை நம்ம சேர்த்துக்குவோம். ஓகே, அது ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா பட்டை மிளகா தூள் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கிட்டு சிறிதளவு உப்பு, அப்போ கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்து அதை நம்ம கிளறி விட்டுக்கணும். அதை நல்லா கிளறி விட்டு அதை கொதிக்க விடணும். ஒரு 5 to 7 minutes நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கணும். சீரகத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 2 minutes நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம சுவையான கோழிக்கறி ரெடி. ஸோ இவ்வளோ சிம்பிளாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மோர் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் என்னுடைய சிக்கன் கறியோட ஸ்டைல். ஸோ நான் மலேசியாவில் இருக்கேன். ஸோ என்னுடைய வீட்டில் டெய்லி நான் இப்படி தான் கறி செஞ்சு நான் சாப்பிடுவேன். நீங்களும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். லேட்டரோன் நான் அந்த மசாலா பொடியோட ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன், என்னென்னலாம் போட்டு நான் அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.